ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் அப்பம் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, இதுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ நான் 3 மணி நேரம் ஊற வச்சு அரைக்க போகிறேன். இது கூட 1 கப் தேங்காய், 1 கப் நம்ம பொங்குன சாப்பாடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஆனால் மிச்சம் உள்ள அரிசியோட கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்த்து அரைக்கிறேன். பிகாஸ் தேங்காய் பால் அப்பத்துக்கு ஈஸ்ட்டு கண்டிப்பான முறையில் போடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் சுகர் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் 8 to 9 மணி நேரம் புளிக்க வைங்க. ஸோ புளிக்க வச்சப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்பம் ஊற்றலாம். இப்போ நான் 2 கரண்டி ஊற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும். நீங்கள் ஊற்றணுன்னு இந்த மாதிரி ஹோல்குள்ளே வந்தால் தான் மாவு சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக சட்டையில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நான் மிச்சமுள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம்.